நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ அஹ், ஸ்ரீலங்காவுக்கு இன்றைக்கி செய்தி என்னன்னா, இந்திய அரசு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு 4050 கோடி ரிலீஃப் ஃபண்டாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறது செய்தி. சரி, அதை பற்றி பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது எந்தவித சமரசம் இல்லாமல், சார்பு இல்லாமல், உலக செய்திகள், அரசியல், சினிமா செய்திகள் அத்தனையும் தரவுகளோடு அலசக்கூடிய ஒரு சேனல் இது. எனிவே, இப்போ இன்றைக்கி அது பார்க்கும்போது 4050 கோடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்ரீலங்காவில் போய் அங்கே இருக்கிற அதிபரை பார்த்து அங்கே கொடுத்துருக்கிறார். சரி, நல்ல விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்கா நம்மளோட அண்டை நாடு. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ளட்டு, சைக்ளோன் இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அதை அதுக்கு உதவி பண்ணணும். இல்லைன்னா சைனாக்காரன் வருவான், அவன் உதவின்ற பேரில் அங்கே உட்காந்தான்னா நமக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், மேலே சைனா, காலு கீழே ஸ்ரீலங்கா, எல்லாமே நமக்கு எதிராக இருந்தால் சரியாக இருக்காது. அதனால் நமக்கு அண்டை நாடை நட்பு நாடாக பாவிக்கிறது எப்போவுமே நல்லது. அதுக்கு பங்களாதேஷ் நட்பு நாடாக இருந்தது. இப்போதைக்கு வேறு அரசியல், உலக அரசியலில் அது எதிரி நாடாக மாறிடுச்சு. அங்கே பெரிய கலவரம், பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க. அதை தாண்டி இருக்கிற ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்குது. அப்போ பாகிஸ்தானும் விரைவில் எதிர்காலத்தில் நட்பு நாடாக வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா அப்படி வந்ததுன்னா நமக்கு சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள் நல்ல சமாதானத்தோடு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்ம மக்களுக்கு, அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இதில் என்ன இந்த செய்தியை பற்றி சொல்கிறதுல என்ன முக்கியமான விஷயம்னா, 900 கோடி அவங்களுக்கு ஃப்ரீயாக சப்சிடியாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற 3150 கோடி அது கடனாக கொடுக்குறாங்க. லாங் டைம் கடன், மினிமம் இன்ட்ரெஸ்ட்டோடு அது கடனாக கொடுக்குறாங்க. இந்தியா கொடுக்குறது நல்ல விஷயம். அவங்களுக்கு ரிலீஃப் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இந்தியாவில் நமக்கு எப்போவுமே இந்தியானா எப்போவுமே நமக்கு பெரிய பெருமை உண்டு. நம்ம இந்தியனா தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ரைட். இப்போ ஒரு தமிழனா, இந்தியாவுக்கு உள்ள தமிழனா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கல்வியில் ஜிஆரில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு, அது இப்போ இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவாக இருக்கட்டும், இந்த அரசு இங்கேருந்து நம்முடைய வரி பங்கீடாக பணத்தை பூரா அங்கே எக்கச்சக்கமாக மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பங்கு இருக்கு இல்லையா, அதை வாங்கிறதுக்கு அந்த பாடுபடுறோம். நேரத்துக்கு கிடைக்காத நீதியும், நேரத்துக்கு கிடைக்காத பணமும் எப்போவுமே நல்லதில்லை அப்படிங்கிறது ஒரு சொல்லவிட மாதிரி உண்டு. சரி, இப்போ நமக்கு 2023 அப்போ பெரிய அளவுக்கு டிசம்பரில் சென்னையில் பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு. அங்கே திருநெல்வேலி, தூத்துக்குடி, காயல்பட்டம்லாம் பயங்கரமான வெள்ளம் வந்துச்சு. இங்கே இருந்த அத்தனை அமைச்சர்களும், சிஎம்லேருந்து, துணை முதல்வர்லேருந்து, அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்பி எல்லாமே போய் ரிலீஃபுக்கெல்லாம் அலைஞ்சாங்க. அவங்களால என்ன முடிஞ்சோ அதை பண்ணாங்க. அப்புறம் 2024 வந்த பெங்கால் புயல், அதுக்கு எல்லாம் சேர்த்து இப்போது தமிழ்நாடு கேட்கும். சில நேரம் கேட்கும்போது நமக்கு நிறையா கேட்டால் தான் ஓரளவாவது கொஞ்சம் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா, நான் ஒரு 1.5 லட்ச ரூபா கேட்டால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைச்சி, இவ்வளோ கொடுக்க முடியாதுப்பா, ஒரு 1.25 தரேன், 1.10 தரேன், இல்லை 90 தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நமக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்கிறது. இல்லை 1.5 லட்ச ரூபா கேட்டோம்னா வெறும் 10,000 தான் தருவாங்க, 20,000 தருவாங்கன்னா என்ன செய்வோம், எனக்கு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்போம். அப்போ தான் கொஞ்சமாவது நமக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது இது சாதாரண நடைமுறை. இது நம்ம சாதாரண தனி மனித வியாபாரத்திலிருந்து, அப்புறம் மாநிலங்கள், ஒன்றிய அரசுக்குள்ள வியாபாரம், மாநிலத்துக்கு மாநிலம், இப்படி எல்லா இடத்துலையும் இது நடக்கக்கூடியதான். சரி, இப்போ நமக்கு 2023, 24 இந்த 2 வருஷத்துலேயும் தமிழ்நாடு இந்த ஃப்ளட்டு அண்டு புயல், ஓகே, சைக்ளோன், இந்த ரிலீஃப் ஃபண்டாக நம்ம கேட்ட தொகை எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 37,000 கோடி. சரி, இதை இந்திய ஒன்றிய அரசு, ஏன் ஒன்றியம் சொன்னோன்னா, இந்தியாவுக்குன்னு தனிப்பட்ட இடமே இல்லைல்ல, மொத்தம் சேர்ந்தானே இந்தியா. நம்ம தென்னிந்தியா, வட இந்தியா இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றியம் தானே இந்த ஒன்றியம். இந்த ஒன்றிய அரசு
நமக்கு வந்து கொடுத்தது எவ்வளோ அப்படின்னா 2023 வந்து எஸ்டிஆர்எஃப்னு சொல்லி அதில் வந்து ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்டு அது வந்து ஒரு 900 கோடி. அப்புறம் என்டிஎம்எஃப்னு சொல்லி நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு அது வந்து ஒரு 500 கோடி அப்படி கொடுத்தோம். மொத்தம் 1400 கோடி சம்திங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 500 கோடி அங்கே 2024 வந்து ஒரு 945 கோடி வந்து எஸ்டிஆர்எஃப்லேருந்து என்டிஎம்எஃப்லேருந்து ஒரு 522 கோடியும் கொடுத்தாங்க. இது மொத்தத்தை நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2700 கோடி. ஆனால் கேட்டது எவ்வளவு? 37,000 கோடி. 37,000 கோடியில் வந்து 10% கூட கொடுக்கல. சரி, இது ஒரு பக்கம். ஓகே, இது கொடுக்கலன்னா நம்ம வந்து எனக்கு வந்து மத்திய அரசுலேருந்து பணம் வரலை, அதனால் நான் வந்து நம்ம மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அல்லது கேரளாவில் வந்து நிலச்சரிவு பிரச்சனை வந்துச்சு, அதனால் எனக்கு வந்து மத்திய அரசு அந்த ரிலீஃப்லேருந்து ஃபண்டு பெருசாக நான் கேட்ட ஃபண்டு வரலை, அதனால் என்னால் இவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு கேரளா அரசோ அது மாதிரி மற்ற எல்லா மாநில அரசு எல்லாம் சேம் தான் அரசோ யாரும் கை விரிக்க முடியாது. தான் மக்களுக்கு தான் செஞ்சால் தான் அடுத்த 5 வருஷத்தில் வந்து எலெக்ஷன் வரும். இந்த மாதிரி ரிலீஃப் ஒழுங்காக நீ பண்ணலை, எனக்கு காசு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காசு வருதா வரலையான்னு தெரியாது, ஆனால் நீ வந்து பண்ணலையே அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வரும். அப்படிங்கிறதுக்காக இருக்கிறத கடன் வாங்கி வேறு டைவெர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதை அந்த பணத்தை வந்து இந்த ரிலீஃபுக்கு வந்து கொடுத்தாகணும். இப்போ 37,000 கோடி ஒருவேளை கொடுத்துருந்தா தமிழ்நாடு என்ன பண்ணுன்னா நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரிலீஃபுக்கு நிறைய பேருக்கு அங்கே பணம் கொடுத்து அப்புறம் வந்து அழிஞ்சு போன அந்த வெள்ளத்தால் அழிஞ்சு போன விவசாயம் இருக்கு இல்லையா, விவசாயிகளுக்கு நிறைய ஏக்கருக்கு வந்து 40,000 50,000 பணம் கொடுத்து ஓரளவு நல்லா வச்சுருக்க முடியும். இப்போ விவசாயிகள் வந்து 50,000 எனக்கு ஏக்கருக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் 5,000 கூட கொடுக்க முடியாத சூழல் வருது. காரணம் என்னென்னா நமக்கு அங்கேருந்து பணம் வரலை, சட்டியில் சோறு இல்லை, அகப்பையில் வரலை அப்படிங்கிறது தான். சரி, இப்போது நமக்கு வந்து ஏன் அவங்க வந்து இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம வந்து இப்போ ரிலீஃப்னு சொல்கிறோம், வெள்ளம் வருது, புயல் வருது, சேதம் ஆகுது, ஒன்றிய அரசு நமக்கு ஏன் பணம் தரணும், இவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கேட்டால் தரணும். ஏன்னா ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வந்து நம்ம ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டி மொத்த ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி வந்து 1,34,000 கோடி 1.5 லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்குது. அப்போது கொடுத்ததுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டிங்கிறது சேர்ந்து மொத்தமாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணுறது மொத்தமாக வசூல் பண்ணி நமக்கான பங்கீட்டு தொகையை கொடுக்கணும், அப்பப்போ கொடுக்கணும். அந்த நமக்குன்னு வசூல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதையுமே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து மேலே உட்காந்துக்கிட்டு நம்மகிட்டேருந்து எல்லா வரி வசூல் எல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து ஒழுங்காக தரமாட்டேன், கல்விக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி நீ வந்து கல்வி வச்சேன்னா நான் வந்து உங்களுக்கு பணம் தருவேன், 2,000 கோடி தரணுமா, இது தரையில் தரமாட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ வந்து நான் திட்டம் வந்து சேங்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஆட்கள் கம்மியாக இருக்குது, பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே என்னென்னா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்குது, தமிழர்களுக்கு வந்து இந்தியா என்னோடய நாடு அப்படின்ற நினப்பு வந்து வரணும். அப்படின்னா நம்ம ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கக்கூடாது. இது வந்து எப்படின்னா நான் தமிழனாக பேசுகிறது, எனக்கு வந்து இங்கே எந்த கட்சிக்கு அகென்ஸ்டாக இதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்வை. அப்போ நம்மகிட்டேருந்து பணம் வந்து போகிற பணம் நமக்கு கரெக்டாக திருப்பி வருதானே, திருப்பி வர்றதில்லை. நம்ம கொடுக்குற பணம் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி கொடுக்குறோம்னா நமக்கு வந்து சேர்றது வந்து ஒரு 30,000 கோடி 32,000 கோடி வந்து சேருது அங்கேருந்து. அதாவது நம்மளுடைய பங்கீட்டு பணம் தனி, அது இல்லாமல் நம்ம கொடுக்குற பணத்துக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்ல. ஒன்றிய அரசுக்கு இவ்வளோ கொடுக்குறோம், 1 லட்சம் கோடி கொடுக்குறோம், நமக்கு 33,000 கோடி தான் நமக்கு வந்து சேருது. இதே இது வந்து வேறு உத்தரப்பிரதேசம் வந்து அவங்க வந்து 1 லட்சம் கோடி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 லட்சம் கோடி திருப்பி கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்திலேருந்து இங்கேருந்து எல்லாத்தையும் பணத்தை வந்து நிறையா வாங்கி அதிலேருந்து எடுத்து அங்கே கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா அங்கே ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சி வந்து மாநில கட்சியில் எங்கெல்லாம் ஆள்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஃபண்டு தர்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு வந்து ஏன்னா ஏழையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும். எப்பவுமே ஒரு தாய் வந்து சவள பிள்ளைக்கு வந்து நிறையா வந்து ஊட்டச்சத்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கன்ற வாஸ்தவம் தான். எத்தனை காலத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் கொடுத்தது தப்பாக ரேட்டா? தப்பே இல்லை, கரெக்டு. அப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் இருக்க தப்பாக ரேட்னா தப்பு. என்னென்னா நம்ம வந்து அடுத்த வீட்டு பிள்ளைய ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்ப்போம்,
அதே நேரத்தில் நம்ம வீட்டு பிள்ளைய பட்னி போட்டு அடுத்த வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்க்கக்கூடாதுல்ல. அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை இங்கே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னும் சொல்ல வந்த இந்த கருத்து. இந்த கருத்தில் வந்து சிலருக்கு ஏற்பு இருக்கலாம், சிலர் வந்து நிராகரிக்கலாம். எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை பின்னூட்டத்தில் வந்து நாகரிகமாக பதிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ எழுதுகிறோம். நம்ம அநாகரிகமான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினோம்னா அது வந்து இப்போ என்னை வந்து திட்டுறீங்க அப்படின்னா அந்த திட்டு என்ன சேராது. யார் திட்டுறாங்களோ அவங்களுடைய தரம் வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படும். எனவே உங்களுடைய கருத்துக்களை வந்து நாகரிகமான முறையில், நல்ல முறையில் சொல்லுங்கள். நம்மளும் அடுத்தடுத்து பல விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.